அரசு மருத்துவமனையில் அனாதையாக இறந்து கிடந்த பிரபல நடிகை பெரும் துயரத்தில் திரையுலகம். என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு வந்துட்டு தொடருங்க. இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும். இந்த பாட்டுல வந்துட்டு பட்டி தொட்டியெல்லாம் வந்துட்டு ஹிட் ஆனாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நடிகை கனகா இவங்க தான் அறிமுகமான படத்திலேயே வந்துட்டு அடிதடியான அல்டிமேட்டான ஹிட் என்றே சொல்லலாம். இந்த படம் வந்துட்டு இன்ன வரை கேடிவியில் வந்துட்டு ஓடுங்க. அனைவருமே உட்காந்து பார்ப்பாங்க. சிறுசுலேருந்து பெருசுலேருந்து மிடில்லேருந்து எல்லாருமே. ஓகேவா? அன்றைய காலகட்டங்களில் ரஜினி, கமலஹாசன் இவங்க படம் கூட இத்தனை நாட்கள் ஓடியது கிடையாதுங்க. ஹிஸ்ட்ரி இந்த படம் தான், கின்னஸ் இந்த படம் தான். தேட்டர்கள்லாம் அன்றைய காலகட்டங்களில் 500 நாட்களுக்கு மேலே சில்வர் ஜூப்ளி அடித்த படம் இதுதாங்க. இந்த படம் மூலம் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஹிட் அடித்தது என்றே சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு படம் மூலம் ராமராஜனும் சரி ஒரு 30 படத்துல கமிட் ஆனாருங்க ஹீரோவா. அதே மாதிரிதான் நடிகை கனகாவும் பாருங்க, அறிமுகமான ஒரே படத்துல வந்துட்டு 30-40 படம் வந்துட்டு கால் சீட்டை வந்துட்டு புக் பண்ணாங்க. 2 பேருமே பட்டி தொட்டியெல்லாம் வந்துட்டு ஹிட். உலக லெவல்ல வந்துட்டு உலக தமிழர்களுக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஹிட் அடித்தது என்றே சொல்லாங்க. அன்றைய காலகட்டங்களில் கனகா தாவணி, ராமராஜன் ட்ரெஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 இயரா வந்துட்டு ட்ரெண்டிங்ல இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு இந்த ஒரு படம் வந்துட்டு இவங்க 2 பேரோட வாழ்க்கையவே வேற பரிமாணத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அதே மாதிரி தான் கவுண்டமணி செந்தில் வாழ்க்கையும் கூட. ஓகேங்க. இந்த படம் இவங்க 1989 அறிமுகமானாங்க கனகா. முதல் படமே இவங்க வந்துட்டு லட்சத்துல சம்பளம் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க. இவங்க குடும்ப பின்னணியுமே வந்துட்டு பிரபலம் வாய்ந்த நடிகை தேவிகாவோட மக தான் வந்துட்டு கனகா என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்க அப்பாவும் வந்துட்டு தேவதாஸ் துணை இயக்குனருங்க. இப்படி திரைத்துறை சார்ந்த பெரிய குடும்பம் என்றே சொல்லாங்க. சொத்து பத்து எல்லாமே இவங்களுக்கு வந்துட்டு எக்கச்சக்கம் என்றே சொல்லலாம். ஆனால் இவங்களோட வாழ்க்கை மிகவும் கொடூரமான வாழ்க்கை. இவங்க வந்துட்டு ஏறத்தாழ 50 படங்கள் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. 50க்கு மேற்பட்ட படங்கள் ஹீரோயினாவே வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அதுல 20 படங்களுக்கு மேல வந்துட்டு ஹிட் அடிச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. கரகாட்டுக்காரன், தங்கமான ராசா, சீதா, முதலாளி அம்மா, பெரிய எடுத்து பிள்ளை, பெரிய வீட்டு பணக்காரன், அதிசய பிரவி, ரஜினிகாந்தோட நடிச்சிருக்காங்க, கமலஹாசனோட நடிச்சிருக்காங்க, எங்க ஊர் ஆட்டக்காரன், அம்மன் கோவில் திருவிழா, இப்படி எல்லா படமே இவங்க நடித்த 75% படம் வந்துட்டு ஹிட் தான். ஓகேவா? இப்படி இருந்த நடிகை இவங்க வந்துட்டு 10வது தான் படிச்சிருக்காங்க. இவங்க மைண்ட் ரீதியா டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு மைண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. இவங்க அம்மா தேவிகா இருக்காங்க இல்லையா, அன்றைய காலகட்டங்களில் எம்ஜிஆர், சிவாஜியோட நடிச்சவங்க, பிரபலமான நடிகை என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க வந்துட்டு அதாவது சந்தேகப்படுற கணவரை வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கணவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எந்த ஒரு கணவனும் இப்படி ஒரு செயலை பண்ண மாட்டான். தன்னோட மனைவி வந்துட்டு பிரபலமான நடிகை, அதனால வந்துட்டு பல நடிகர்களோட தொடர்புபடுத்தி ஏகப்பட்ட ஏர்னிங் வந்துட்டு சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு புரோக்கர் மாதிரி முடிவெடுத்துட்டாருங்க. இது வந்துட்டு அதாவது தேவிகானால தாங்கிக் கொள்ளவே முடியல. தேவிகா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆசையா தான் காதலிச்சு இவரை திருமணம் பண்ணாங்க. ஆனா தன்னோட கணவர் வந்துட்டு இப்படி நம்மளை ஒரு விலை மாது மாதிரி செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. அவங்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே தன்னோட மக தான். கனகா மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் கனகாவும் வந்துட்டு தன்னோட அம்மா தான் அவங்களுக்கு கடவுள் எல்லாமே. ஓகேவா? அவங்க அம்மா சரியாக 2002ஆம் ஆண்டு வந்துட்டு காலமானாங்க உடல்நல குறைவால். ஓகேவா? இந்த மரணம் தான் வந்துட்டு கனகாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அவங்களோட வலது கையே வந்துட்டு அவங்க அம்மா தாங்க. அவங்க அம்மா இருந்தவரை கொடி கட்டி பிறந்தாங்க. எல்லாத்தையும் அவங்க அம்மா பார்த்துக்கிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நடிப்பாங்க. அவங்க அம்மா சொல்றத வந்துட்டு செய்வாங்க. எல்லாமே அவங்க அம்மா தான். இப்படி ஒரு வலது கை இல்லாம போனோன்னே இவங்களோட வாழ்க்கை வந்துட்டு இருளில் மூழ்கியது என்றே சொல்லலாம். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் திரைத்துறையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கினாங்க. அதுக்கப்புறம் 2007ஆம் ஆண்டு அவங்க சுற்று வட்டார நண்பர்கள் அனைவருமே கொஞ்சம் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அமெரிக்காவை சேர்ந்த கலிபோர்னியாவை சேர்ந்த முத்துக்குமார் என்ற பொறியாளரை வந்துட்டு திருமணம் பண்ணாங்க. காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க. ஆனா அங்கதாங்க என்ன ஒரு ஷாக்கிங் அதிர்ச்சியான செய்தினா, பெரும் சோகம் என்னவென்றால் 15 நாள் தான் கனகாவோட இருந்தாரு. அவர் எங்க போனாரு? இவங்க நைட்டு தூங்கிட்டு கண் முழிக்கிறாங்க. அவர் ஆளையே காணாங்க. எங்கிட்டு போனாருன்னே தெரியல. இதுவரை புரியாத புதிரா இருக்கு. இது இவங்களுக்கு 2வது மிகப்பெரிய வழி. என்னடா 15 நாள் நம்ம காதலிச்சு கல்யாணம்
கல்யாணம் பண்ணமே இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாரே. அதோட வந்துட்டு மனிதர்கள நம்புறதையே விட்டுட்டாங்க. இனிமே எவனையுமே நம்பக்கூடாது. ஏன்னா இவங்க அப்பாவுமே இவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, "நீ தான் பிரபலமான நடிகையாச்சே, நீ நடிக்க போ. உங்க அம்மா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி வையி." மேலும் அவங்க மனைவிய வந்துட்டு எப்படி துன்புறுத்தினாரோ, அதே மாரி தான் மகளையும் துன்புறுத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மேலேயே காவல்துறையில கேஸ் குடுத்து அடிச்சு துரத்தி விட்டாங்க. இப்படி எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. கணவர்ல இருந்து சரி, தந்தையில இருந்து சரி, அவங்க அம்மா தான் உண்மையா இருந்தாங்க. அவங்க அம்மா போனதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை வந்துட்டு இருளில் மூழ்கி விட்டதுங்க. அதுக்கப்புறம் யாரையுமே சந்திக்கல. 26 வயதிலேயே திரைத்துறையில பார்த்தீங்கன்னா, பிரபல நடிகையா உச்சம் தொட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து இவங்க வாழ்க்கையில இந்த துயரங்கள் வந்துட்டு இவங்கனால ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. இவங்க திரை சார்ந்த நண்பர்கள் கனகாவ வந்துட்டு தேடி பார்த்துருக்காங்க. ஆனா, கனகா வந்துட்டு எங்கே போனாங்கன்னே தெரியல. ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டாங்க. அதாவது மைண்ட் ரீதியா அவங்களுக்கு வந்துட்டு சரியான மைண்ட் இல்லைன்னு வைங்களேன். நம்ம நார்மலா நம்ம இருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி மைண்ட் செட்ல இல்ல. பைத்தியம் ஆயிட்டாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க. டிப்ரஷன் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள விசாரிக்கும்போது கனகாவோட ஒரு பழைய வீடு இருக்குங்க. பெயிண்ட் அடிக்காம அழுக்கு புடிச்சு என்ன சொல்றது? வீடே வந்துட்டு ஆக்கினி அவதாரமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு பைத்தியம் மாரி வந்துட்டு கனகா அவர்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க திரைத்துறை சார்ந்த நண்பர்களும் போய் அணுகியிருக்காங்க. ராமராஜன், கவுண்டமணி, செந்தில். ஆனா வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, என்னால யாரையும் பார்க்க முடியாது. டப்புன்னு கதவ சாத்திருவாங்களாமா. அந்த மாதிரி ரொம்ப டிப்ரஷனுக்கு போய் என்னை யாருமே சந்திக்க வரக்கூடாது. என்னை யாருமே சந்திக்க வரக்கூடாது. இல்லை என்றால் நான் விபரீத முடிவு எடுத்துக்கிருவேன். ஏன்னா ஆல்ரெடி இவங்க எடுத்திருக்காங்களாமா. இவங்க வீடு நெருப்பு புடிச்சு எரிஞ்சிருக்கு இரவுல. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தினர் தான் வந்து அந்த நெருப்ப வந்துட்டு அணைச்சிருக்காங்க. இல்லை என்றால் அன்னைக்கே கனகா வீட்டோட வந்துட்டு எரிஞ்சிருப்பாங்க. இப்படி அவங்கள அறியாமயே அவங்க ஏதேதோ பண்ணிக்கிருவாங்களாமா. காரணம் தன்னோட கணவர் ஏன் 15 நாள்ல நம்மள விட்டு போனாரு? நமக்கு எதுவும் குறையா? அதே மாரி தன்னோட அம்மாவும் இறந்துட்டாங்க. தன்னோட அப்பாவும் வந்துட்டு நம்மள வேற மாரி யூஸ் பண்ண பார்க்குறாரு. அப்ப மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு சுயநலவாதிகள், துரோகம் தான் செய்வாங்க. இவங்க இந்த மாதிரி நினைச்சு எல்லா மனிதர்களையுமே வந்துட்டு வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கம் இவங்களுக்கு மறைமுகமா வந்துட்டு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்கெங்கேயோ போயிருவாங்களாமா. அக்கம் பக்கத்தினர் தான் வந்துட்டு கூட்டிட்டு வருவாங்களாமா. இப்படி போகும்போது தான் கனகா அவர்கள் வந்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அதாவது ரொம்ப டிப்ரஷன்ல எங்கேயோ போயிட்டாங்க. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்றாவியா இருக்கும். அந்த அளவுக்கு சாப்பிடவும் மாட்டாங்களாமா. தற்போது அவங்க மெலிஞ்சு போய் அரசு மருத்துவமனையில வந்துட்டு அவங்கள அடையாளம் கண்டு வந்துட்டு சேர்த்திருக்காங்க. அரசு மருத்துவமனையில வந்துட்டு அவங்க தீவிர சிகிச்சை பிரிவில இருந்து, அதாவது அடையாளமே தெரியாத அளவுக்கு போயிட்டாங்களாமா கனகா. மினிமம் ஒரு 60, 65 கிலோ, 70 கிலோ இருப்பாங்க. இப்ப 21 கிலோவுக்கு வந்து விட்டதாக வலைதளங்கள்ல வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க. அவங்க மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்களாமா. சொத்து, பத்து எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அது அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க அப்பா ஏமாத்திட்டாரா? இல்ல அவங்க கணவர் ஏமாத்திட்டாங்களா? என்னன்னு தெரியல. அவங்கள காப்பாத்துவது மிகப்பெரிய கடினம் என்றும் மருத்துவ ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறதாகவும் சில செய்திகள் வலைதளங்கள்ல வந்துட்டு வெளியாகி உள்ளதுங்க. பிரபலமான நடிகை, அதாவது பெரிய குடும்பத்திலிருந்து, திரை குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதை அறிந்து தமிழ் திரையுலகமே அதிர்ச்சியிலும் கண்ணீரிலும் உறைந்துள்ளது என்றே சொல்லலாம். இன்னொரு ஒரு தனி சிறப்பு என்ன, இவங்க அனைத்து பிற மொழிகள்லையுமே நடிச்சிருக்காங்க. அனைத்து பிற மொழிகள்லையுமே வந்துட்டு நம்பர் 1 ஸ்டாராக இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இதற்கு மிகப்பெரிய காரணம் குடும்பம் செய்த துரோகத்தினால தான் இவங்க வந்துட்டு வீழ்ந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.